நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு பதிலாக சிக்னல் அப்ளிகேஷனை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் அருமையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாட்ஸ்அப்ல இருந்து அப்படியே சிக்னல் டெலகிராமில் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம். சிக்னல் அப்ளிகேஷனில் ஒரு 10 அருமையான பயனுள்ள செட்டிங்ஸை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா? வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்னா டைரக்டா டெலகிராமில் கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். சிக்னல் அப்ளிகேஷன்ல தெரிஞ்சிக்க வேண்டிய 10 அருமையான டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 10 விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சிக்னல் அப்ளிகேஷனை இன்னும் ஸ்மூத்தா பயன்படுத்தலாமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ. ஸோ என்ன பண்றீங்க, தொடர்ச்சியா பாருங்க. வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல சிக்னல் அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்க்கணும். சிக்னல் அப்ளிகேஷன்ல 10 விதமான செட்டிங்ஸை நம்ம பார்க்கணும். 10 விதமான செட்டிங்ஸும் வாட்ஸ்அப்புக்கு நிகராக இருக்க போறதுல எந்த வித மாற்றுக்கிறது இல்லை. எல்லாமே உங்களுக்கு பயன்படுத்துற மாதிரியே இருக்கும். பட் இதுல என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஸோ ஒருவேளை நீங்கள் சிக்னலை உங்களுடைய ஃபோனில் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம், டைரெக்டாக நம்ம சிக்னல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் டாப் லெஃப்ட்ல ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், இல்லைன்னா டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணி உள்ளே போங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SMS அண்ட் MMS. இதில் தான் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் டேப் பண்ணுங்க. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் SMS டிசேபிள்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் பலவிதமான மெசேஜ் நீங்கள் பார்க்கலாம். கூகுளோட மெசேஜஸ், அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனோட டிஃபால்ட் மெசேஜஸ், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கோட மெசேஜர், அதுக்கப்புறம் சிக்னலை செலக்ட் பண்ணுங்க. இப்படி சிக்னலை நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலியமா இது உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்கள் ஃபோனில் இயங்கும். அதாவது உங்கள் ஃபோனுக்கு வரக்கூடிய SMSயும் MMSயும் சிக்னல் வழியாக நீங்கள் பெற முடியும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங் பார்த்தீங்கன்னா பிரைவசிக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ நம்ம பிரைவசிக்குள்ளே வந்தாச்சு. பிரைவசிக்குள்ளே நம்ம எதை பார்க்க போகிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பார்க்க போகிறது இல்லை. ஒன்று தான் நம்ம பார்க்கணும். ஸ்க்ரீன் லாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன் லாக் ஆப்ஷன் இது டிஃபால்ட்டாகவே ஆஃபில் இருக்கும். எதுக்குன்னா உங்களுடைய ஃபோனோட ஸ்க்ரீன் லாக், அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட், இதை வச்சு நீங்கள் உங்களுடைய சிக்னல் அப்ளிகேஷனை லாக் பண்ணி வைக்க முடியும். அந்த ஒரு ஃபெசிலிட்டியை இந்த சிக்னல் அப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்க. சேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் டாகில் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூட்டு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அந்த பூட்டை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்வைப் பண்ணுங்க, டச் டு ஓப்பன், அவ்வளோதான். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை இது பக்கத்தில் பாருங்கள் ஒரு சின்ன ஆரோ பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், இந்த சிக்னல் அப்ளிகேஷன் லாக் பண்ணி வச்சுக்கலாம். லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆகிடும். ஸோ இந்த சிக்னல் அப்ளிகேஷனை மறுபடியும் பயன்படுத்தினா உங்கள் ஃபோனில் ஆல்ரெடி ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி சிக்னல் அப்ளிகேஷனுக்குள்ள போயிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற செட்டிங் பிரைவசியில் தான் இருக்குது. பிரைவசி நம்ம டேப் பண்ணுவோம். பிரைவசிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதில் எது பார்த்தீங்கன்னா டைப்பிங் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இந்த டைப்பிங் இண்டிகேட்டர் நிறைய அப்ளிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. பட் வாட்ஸ்அப்பில் இந்த டைப்பிங் இண்டிகேட்டர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். சிக்னலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டிஃபால்ட்டாக தான் இருக்கும். உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் இந்த சிக்னல் அப்ளிகேஷனை பயன்படுத்தும் போது, ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்தும் போது இது டிஃபால்ட்டாக தான் இருக்கும். ஜஸ்ட் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணுறதுனால என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுறது எதிர்நபருக்கும் தெரியாது, அவர் என்ன டைப் பண்ணுறது உங்களுக்கும் தெரியாது. பட் இது சீக்கிரட்டாகவே இருக்கிறது நல்லது. சில சமயங்களில் நம்ம தவறான வார்த்தைகளை டைப் பண்ணும்போது எதிர்த்தரப்பில் உள்ள நபர் அதை படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம மேலே ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் இதை ஆஃப் பண்ணி வைக்கிறது பெட்டர். ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற செட்டிங் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸில் ஒரு முக்கியமான விஷயம். ஆங்கிலத்தை மட்டும் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. சிக்னலில் பல மொழிகளை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு அப்பியரன்ஸ் அப்படின்னு இருக்கு, அதை நம்ம டேப் பண்ணி உள்ளே போவோம். இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, இங்கிலீஷ், அதை நம்ம டேப் பண்ணுவோம். இதில் நம்மளுடைய மொழி இருக்குது தமிழ். அந்த மொழியை நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். தமிழை நம்ம பயன்படுத்தலாம். இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பழக்கம் போல மறுபடியும் அதில் நீங்கள் டேப் பண்ணி ஆங்கிலத்துக்கு கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி செட்டிங்கும் இந்த சிக்னல் அப்ளிகேஷனில் இருக்குது. நம்ம பார்க்க போகிற செட்டிங் ஒரு செமையான செட்டிங், டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ். அதை நம்ம இப்போ டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் பக்கம் நம்ம வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் மேனேஜ் ஸ்டோரேஜ்னு இருக்கும், அதை நம்ம டேப் பண்ணுவோம். ஸோ இந்த பகுதிக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் மெசேஜ் ஹிஸ்டரி. அதில் உங்களுக்கு கீப் மெசேஜ் வரும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள்.
ஸோ உங்களுடைய மெசேஜை எத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் வந்து பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 year 6 month 30 days அதுக்கப்புறம் forever லைஃப் லாங் நம்ம வந்து என்னுடைய மெசேஜை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது செலக்ட் பண்ணலாம். இல்லை இந்த பழைய மெசேஜெலாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னீங்கன்னா ஒரு டேட்டை நீங்கள் குறிச்சிக்கலாம். 1 year 6 month 30 days இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த டே கழிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி அந்த மெசேஜ் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ். அதை நீங்கள் டேப் பண்ணி உள்ளே போங்க. இதில் மேனேஜ் அண்ட் ஸ்டோரேஜ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் கான்வர்சேஷன் லென்த் லிமிட் இருக்கும். அதாவது நீங்கள் ஒருத்தரோட உரையாடும் போது டெக்ஸ்ட் வழியாக நீங்கள் உரையாடும் போது அதோட லென்த் எவ்வளோ இருக்கணும், ஒரு வாட்டி நீங்கள் ஒரு மெசேஜை கிரியேட் பண்ணி அதை அனுப்பும் போது எவ்வளவு லென்த் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியும். அதுக்கு சிக்னல் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. 5000 மெசேஜஸ், 1000 மெசேஜஸ், 500 மெசேஜஸ், 100 மெசேஜஸ், இல்லை கஸ்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி லென்த்தை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து சாட்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி. அதை நம்ம டேப் பண்ணுவோம். இப்போ இதில் சாட் பேக்கப்ஸ் இருக்கும், அதை நம்ம டேப் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம டேப் பண்ணுவோம். ஸோ இது எங்கே கொண்டு போகணும்னா உங்களுடைய ஃபோனோட ஸ்டோரேஜ் இல்லைன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அந்த பகுதி கொண்டு போகும். அங்கே நீங்கள் உங்களுடைய சிக்னல் டேட்டாவை எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ ரீஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக சிக்னலில் மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது அது மூலியமாக நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுடைய டேட்டா அத்தனையும் செமலை பயன்படுத்தி பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற செட்டிங் அட்வான்ஸில் மிக முக்கியமான ஒன்று, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் டேப் பண்ணிட்டு உள்ளே போங்க. டேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இல்லை சிக்னல் மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் இந்த 2 விஷயங்களுக்கும் உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அவசியப்படுது. இது 2ஐயும் நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் தேவை இருக்குது. ஸோ இது டிஃபால்ட்டாக இருக்கும் ஆனில். இதை தப்பி தவறி கூட நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடாதீங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை நீங்கள் அன்ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மெசேஜை ரிசீவ் பண்ண முடியாது, கால்ஸையும் ரிசீவ் பண்ண முடியாது. மறுபடியும் முதல்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணணும், எந்த மொபைலை நீங்கள் வந்து எந்த ரிஜிஸ்டர் மொபைலை நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அதை மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் மெசேஜஸ், கால்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் அனுப்ப முடியும், ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு செட்டிங் தான் இந்த இது. ஸோ இதை மறந்து கூட இதை ஆஃப் பண்ணிடாதீங்க. ஃபைனலி அட்வான்ஸ்டு பின் செட்டிங். அட்வான்ஸில் போயிட்டு நீங்கள் அட்வான்ஸ்டு பின் செட்டிங் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னல் அப்ளிகேஷனை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ஒரு 4 digit பின்னை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி பண்ணிக்கணுமா, அந்த பின்னை டிசேபிள் பண்ணுறது தான் இந்த பகுதி. பட் இதை நீங்கள் டிசேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லாக்கை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பின்னை நீங்கள் டிசேபிள் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் இந்த பின்னை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ரெஜிஸ்ட்ரேஷன் லாக்கை வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் தான், ஸோ நீங்கள் புதுசாக ஒரு பின்னை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லாக்கை வந்து நீங்கள் எனேபிள் பண்ண முடியும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லாக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக வாட்ஸ்அப்பில் வந்து 2 step வெரிஃபிகேஷன் இருக்குது, அது மாதிரி ஜிமெயிலில் இருக்குது, அப்புறம் ஃபேஸ்புக்கில் இருக்குது. இந்த மாதிரி எல்லா தளங்கள்லையும் 2 step வெரிஃபிகேஷனை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி தான் இதில் தலைப்பை மட்டும் மாற்றிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் லாக் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பை வச்சு அந்த 2 step வெரிஃபிகேஷனை வந்து எனேபிள் பண்ணக்கூடிய ஒரு வசதியை கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பின்னை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லாக் வந்து எனேபிள் ஆகாது. ஸோ நண்பர்களே இது கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஒருவேளை இந்த பின் தேவையில்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை நீங்கள் டேப் பண்ணி இதை ஓகே கொடுத்துட்டீங்கன்னா போதும், அந்த பின் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி டிசேபிள் ஆகிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாட்ஸ் பகுதியில் ஒரு செட்டிங் வந்து ஒழிஞ்சிருக்கு. இந்த செட்டிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸ் சம்மந்தப்படுது, அதாவது எழுத்துக்கள் சம்மந்தப்படுது. நம்ம சாட்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மெசேஜ் ஃபாண்ட் சைஸ், நீங்கள் இந்த நண்பர்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவீங்க தெரியுமா, அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகவோ பெருசாகவோ நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு இப்போ வந்து டிஃபால்ட்டாக நார்மல் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸ்மால் வேணா ஸ்மால், இல்லை எக்ஸ்ட்ரா லார்ஜ், அதுக்கப்புறம் இல்லைனா லார்ஜ். இந்த மாதிரி 4 விதமான செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகவும் வச்சு அனுப்பலாம், சின்னதாகவும் வச்சு அனுப்பலாம். ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த தூர பார்வை, கிட்ட பார்வை அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃபாண்ட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சமையல பயன்படுத்தி ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் எந்தெந்த பகுதியில் என்னெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சிக்னல் அப்ளிகேஷன்லையும் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா வாட்ஸ்அப்பை தயாரித்த அதே டெவலப்பர் தான் சிக்னல் அப்ளிகேஷனையும் தயாரிச்சிருக்காரு. அதுதான் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பட் வாட்ஸ்அப்பில் என்ன செட்டிங் இருக்கோ அப்படியே வந்து அவரால் காப்பி பண்ண முடியாது. அதுக்கு சில பாலிசிலாம் இருக்குது, அதை வந்து அவர் கடைபிடிச்சாகணும். பட் இந்த சிக்னல் அப்ளிகேஷனை கொஞ்சம் வித்தியாசமாக அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ எந்தெந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு உடனே தெரிஞ்சிக்க முடியாது, நாள்பட தான் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
நிறைய பேர் இந்த சிக்னல் அப்ளிகேஷனை பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இது பலனடையட்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். த்ரூ சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.